வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அமலாக்கத்துறை வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அக்டோபர் 4ஆம் தேதி மீண்டும் ஆஜராக உத்தரவு. விசாரணையை அக்டோபர் 14ஆம் தேதிக்கு தள்ளி வைக்க கோரிய செந்தில் பாலாஜி தரப்பு கோரிக்கையை ஏற்க மறுப்பு. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் சிறப்பு நீதிபதியை நியமிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. வழக்கு தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்த அறிக்கையை அடுத்த விசாரணைக்குள் அளிக்கவும் வலியுறுத்தல். சென்னையில் கால்வாயில் விழுந்து கூலி தொழிலாளி உயிரிழந்ததற்கு தமிழக அரசே பொறுப்பு. முறையாக தடுப்புகளை வைத்து பணிகளை மேற்கொள்ளவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மழைநீர் வடிகால் பணிகளை திமுக அரசு விரைவுபடுத்த வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்ற நிபந்தனைகளை மீறினால் காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா? பொதுமக்களுக்கு சந்தேகம் எழுந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. ஓசூர் டாடா எலக்ட்ரானிக்ஸ் மொபைல் போன் உற்பத்தி ஆலை விரிவாக்க பணிகளை மேற்கொள்ள சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பம். RSS அணிவகுப்புக்கு அனுமதி அளிக்கும் விவகாரத்தில் நீதிமன்றத்தின் பொறுமையை சோதிக்க வேண்டாம். திமுக பவள விழா நிகழ்ச்சிக்கு மட்டும் ஒரே நாளில் பாதுகாப்பு வழங்கப்பட்டது எப்படி என்றும் உயர்நீதிமன்றம் கேள்வி. திருப்பதி லட்டு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் அதிருப்தி. அரசியலுக்குள் கடவுளை இழுக்கக்கூடாது என சந்திரபாபு நாயுடுவுக்கு கண்டனம். திருப்பதி லட்டு விவகாரத்தில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாத நிலையில் ஊடகத்தினரிடம் எப்படி புகார் தெரிவிக்க முடியும்? கலப்படனை பயன்படுத்தப்பட்டதற்கான ஆதாரம் உள்ளதா எனவும் சந்திரபாபு நாயுடுவுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. லட்டு விவகாரத்தில் SIT அல்லது மத்திய புலனாய்வு அமைப்புகளில் எதனை பயன்படுத்தலாம் என மத்திய அரசு ஆலோசிப்பது அவசியம். ஆந்திர அரசு அறிக்கை வெளியிடுவதில் கவனத்துடன் இருக்குமாறும் உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை. திருப்பதி லட்டுக்களில் மாட்டுக் கொழுப்பு பயன்படுத்தப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு. ஆந்திர அரசு அமைத்த சிறப்பு விசாரணை குழு அதிகாரிகள் திருமலையில் ஆய்வு. திருப்பதியில் பூந்தி தயாரிக்கும் வடப்பள்ளியில் சிறப்பு விசாரணை குழுவினர் ஆய்வு. தரம் உள்ளிட்டவை தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு வருவதாக தகவல். திண்டுக்கல் AR டைரி நிறுவனத்தின் தலைவர் முன்ஜாமீன் கோரி திருப்பதி மாவட்ட நீதிமன்றத்தில் மனு. 10 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் மனு அளித்தார். வடகிழக்கு பருவமழையின் போது ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படாத வகையில் செயல்பட அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல். TN அலர்ட் செயலி மூலம் பொதுமக்களுக்கு முன்னெச்சரிக்கை வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. மழைக்காலத்தில் வெள்ளத்தடுப்பு பணிகளை அதிகாரிகள் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கவும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவு. தன்னை சந்திப்பதற்காக சென்னைக்கு பயணம் செய்வதை தொண்டர்கள் தவிர்க்க வேண்டும்.
தொண்டர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள். அசோக் பில்லர் பகுதியில் கழிவுநீர் கால்வாயில் தவறி விழுந்து கூலி தொழிலாளி உயிரிழந்த விவகாரம். மழைநீர் வடிகால்வாய் பகுதிகளில் விபத்து ஏற்படாத வகையில் தடுப்புகள் வைத்து பணியாற்ற மேயர் பிரியா அறிவிப்பு. பழனி பஞ்சாமிர்தம் குறித்து அவதூறு பரப்பியதாக தொடரப்பட்ட வழக்கு. இயக்குநர் மோகன்ஜி சமூக வலைதளத்தில் மன்னிப்பு கேட்டு பதிவிட உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. அரசியல் கட்சிகளின் கொடி அதில் இடம்பெற்றிருக்கும் உருவங்களுக்கு ஒப்புதலோ அங்கீகாரமோ கொடுப்பது இல்லை. தாவேக கொடியில் யானை சின்னம் இடம்பெறுவதை தடுக்க கடிதம் எழுதிய பகுஜன் சமாஜ் கட்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் பதில் கடிதம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் மகன் என்பதை தவிர துணை முதலமைச்சராக உதயநிதிக்கு எந்த தகுதியும் கிடையாது. மு.க. ஸ்டாலின் தனது குடும்பத்தை பற்றி மட்டுமே நினைப்பதாக மத்திய இணையமைச்சர் எல். முருகன் விமர்சனம். செந்தில் பாலாஜி தியாகி என்றால் பணத்தை கொடுத்து ஏமாந்தவர்கள் துரோகிகளா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கமளிக்க பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தல். கோவை, நீலகிரி, தேனி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டின் ஒரு சில மாவட்டங்களில் அக்டோபர் 4ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் கொட்டி தீர்த்த கனமழையால் இயல்பு நிலை பாதிப்பு. தலைமை தபால் நிலையம், மின்சார வாரிய அலுவலகத்திற்குள் மழைநீர் புகுந்தது. மதுரை விமான நிலையம் நாளை முதல் 24 மணி நேரமும் செயல்படும் என அதிகாரிகள் அறிவிப்பு. கோலாலம்பூர், சிங்கப்பூருக்கு இரவு நேரங்களில் விமானங்கள் இயக்க வாய்ப்புள்ளதால் பயணிகள் மகிழ்ச்சி. கிருஷ்ணகிரி, சூளிகரை பகுதிகளில் குறைந்த மின்னழுத்தம் மற்றும் சீரான மின்சாரம் கிடைக்காததால் விவசாயிகள் பாதிப்பு. அதிமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கு. செங்கம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு மர்ம நபர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு. மோப்பனாய் உதவியுடன் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சோதனை. புதுக்கோட்டை அருகே கொலை வழக்கில் உண்மை குற்றவாளியை கைது செய்ய கோரி உறவினர்கள் போராட்டம். சாலை மறியலால் பொன்னமராவதி, புதுக்கோட்டை சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். சென்னை அண்ணா சாலையில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவிற்கு ஆதரவாக பேனர் வைக்கப்பட்ட விவகாரம். பேனர் அகற்றப்பட்ட நிலையில் மத்திய உளவுத்துறையினர் விசாரணை. நாமக்கல்லில் கொள்ளையர்களால் தாக்கப்பட்ட காவல் அதிகாரிகளிடம் குமாரபாளையம் நீதிமன்ற நீதிபதி விசாரணை. நேற்று கொள்ளையனிடம் விசாரணை மேற்கொண்ட நிலையில் இன்று அதிகாரிகளிடம் வாக்குமூலம் சேகரித்தார். சென்னையில் குடும்ப தகராறில் மனைவியை கடத்திய பாஜக பிரமுகர் மீது வழக்கு பதிவு. கடத்தலுக்கு துணை போன கணவனின் நண்பர்கள் மீது பாதிக்கப்பட்ட பெண் புகார்.
முல்லை பெரியாறு அணை அருகே வாகன நிறுத்துமிடம் அமைக்கும் கேரள அரசுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு. வழக்கின் அடுத்த விசாரணை அக்டோபர் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. தடையை மீறி வீடுகளை இடித்த அசாம் அரசுக்கு நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ். நாட்டின் குடிமக்களுக்கு இருப்பதற்கான இடத்தையும் வாழ்வாதாரத்தையும் மறுப்பது அடிப்படை உரிமைகளை பறிப்பதாகும் என உச்சநீதிமன்றம் கண்டனம். நடிகர் சித்திக்கை கைது செய்ய இடைக்கால தடை. நடிகை அளித்த பாலியல் புகார் வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. உத்தரப்பிரதேசத்தில் கட்டண நாளை கடந்து பணம் செலுத்தியதால் ஐஐடி தன்பாத்தில் இடம் மறுக்கப்பட்ட தலித் மாணவன். திறமையை ஒருபோது வீணடிக்க முடியாது என கூறி அசாத்திய அதிகார உத்தரவால் இடமளித்தது உச்சநீதிமன்றம். மணிப்பூர் சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட பிரச்சினைகளில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். பிரதமரை விமர்சித்ததற்கு கண்டனம் தெரிவித்த மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, நிர்மலா சீதாராமனுக்கு மல்லிகார்ஜுன கார்கே பதிலடி. இந்திய சினிமாவில் ஈடு இணையற்ற பங்களிப்பை வழங்கிய மிதுன் சக்கரவர்த்திக்கு தாதா சாஹேப் விருது அறிவிக்கப்பட்டது மகிழ்ச்சி. பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் வாழ்த்து. பிரதமரை பதவி இழப்பு செய்யும் வரை உயிருடன் தான் இருப்பேன் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசிய விவகாரம். உச்சக்கட்ட வெறுப்பு அரசியலில் காங்கிரஸ் ஈடுபடுவதாக மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, நிர்மலா சீதாராமன் கண்டனம். இருபத்தி ரஃபேல் ஜெட் விமானங்களுக்கு பிரான்சுடன் இந்தியா ஒப்பந்தம் என தகவல். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பிரான்ஸ் பயணத்தின் ஒரு பகுதியாக ஒப்பந்தம். பசுமாடுகளை ராஜமாதாவாக அறிவித்தது மகாராஷ்டிரா அரசு. பழங்காலத்திலிருந்தே அறிவியல், இராணுவத்துறையில் பசுக்கள் முக்கிய பங்காற்றியதாக அறிக்கை. சுனிதா வில்லியம்ஸை மீட்க சர்வதேச விண்வெளி நிலையம் சென்றடைந்தது ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம். மீட்கச் சென்ற ரஷ்ய அமெரிக்க வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு. To the International Space Station, and Nick, welcome back home to the International Space Station. It's great to be here with bringing the 72 back up to 11. Alex and I had a smooth ride up here, and so first off I just want to say thank you. வங்கதேசத்திற்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் 300வது விக்கெட்டை வீழ்த்தி இந்திய வீரர் ரவீந்திர ஜடேஜா அசத்தல். கபில் தேவ், அஸ்வினுக்கு அடுத்தபடியாக 300 விக்கெட்டுகள் வீழ்த்திய வீரர் என்ற பெருமையை பெற்றார். வினோத் இயக்கத்தில் உருவாகும் விஜயின் கடைசி திரைப்படம். படப்பிடிப்பு அக்டோபர் 4 தொடங்கும் என தகவல். ஜவான் பட வெற்றியை தொடர்ந்து மீண்டும் பாலிவுட்டில் களமிறங்கும் இயக்குனர் அட்லி. சல்மான் கான், கமல்ஹாசனை வைத்து புதிய படத்தை இயக்குகிறார். 2D என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.